ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் ரொம்ப நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிற வார்த்தைகள். அவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி நம்ம செய்யும் பொழுது நம்ம எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை எதுவுமே நடக்காதது போல நம்மளுக்கு தெரியலாம். பட் யூ ஆர் டூயிங் அக்கார்டிங் டு ஹிஸ் வேர்ட். அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதுனால எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் சரியாக தான் நடக்கும். அவருடைய சித்தத்தின்படி தான் நடக்கும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தினால் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஒரு பேங்க்குக்கோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ போகிறீங்க. நீங்கள் பணத்தை எடுக்கணும், இல்லை ஹாஸ்பிட்டலில் பில் பே பண்ணணும். இந்த மாதிரி இடங்களில் நிற்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு லைனில் நிற்பீங்க, ஒரு க்யூவில் நிற்பீங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட க்யூ லைன் இருக்கலாம். வாழ்க்கையில் கொடுமை என்னென்னா, நம்ம நிற்கிற லைன் மட்டும் மூவ் ஆகாது, பக்கத்தில் இருக்கிற லைன் ரொம்ப வேகமாக மூவ் ஆகிட்டு இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இருக்கிற லைனை விட்டுட்டு பக்கத்தில் இருக்க க்யூவுக்கு போய் நிற்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க முன்னாடி நின்று இருந்த க்யூ சீக்கிரமாக நகரும். அப்போ திரும்ப அந்த லைன்லேருந்து இந்த லைனுக்கு மாறினாங்கன்னா எந்த லைனை விட்டு வந்தாங்களோ அந்த லைன் வேகமாக போகும். இப்படி தான் மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமும் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ அவங்க யோசிப்பாங்க, பேசாமல் இருக்கிற லைன்லேயே நின்று இருந்தோன்னா இந்நேரம் நம்முடைய வேலையை முடிச்சுட்டு நம்ம போயிருந்துருக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் அவருக்குள்ள, ஆண்டவருக்குள்ள நிலைத்து நிற்க வேண்டும். We should remain in him. We should remain in the word. இங்கிலீஷில் இந்த வார்த்தை ரொம்ப எளிமையாக சொல்லப்பட்டிருக்கும். remain in his word. தேவனுடைய வார்த்தையில் தங்கி இருங்கள், நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இந்த வசனத்தில் படித்தோம், அவரால் அன்றி நம்மளால் ஒன்றும் செய்யக்கூடாது, ஒன்றும் செய்ய இயலாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவரை கொண்டு நம்மளால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவருடைய வார்த்தையில் அவருக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுது நம்மளால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அப்போ அவருடைய வார்த்தையில் பொறுமையுடன் நிலைத்து தங்கி இருக்க வேண்டும் என்பது ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் கனி கொடுக்கும்படி காத்திருங்கள். அவருடைய வார்த்தையில் காத்திருக்கும் பொழுது அதிகமான மிகுந்த கனிகளை உங்களால் கொடுக்க முடியும். உங்கள் லைஃபே ஃப்ரூட்ஃபுல்லான லைஃபாக இருக்கும். நம்மை சுற்றி இயங்குகிற உலகம் ரொம்ப வேகமாக முன்னேறலாம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தாவிட்டே இருக்கலாம். மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை செய்வாங்க, திடீர்னு பார்த்தா இன்னொரு விஷயத்தை செஞ்சிட்ருப்பாங்க. அப்படியே தாவி தாவி ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சு எப்படியாவது முன்னேறணுன்ற ஒரு வழியில் போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னென்னா, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தையில் நம்ம நிலைத்திருக்கணும். சொல்லுகிற காரியத்தை நாம் செய்து கொண்டு அதில் பொறுமையுடன் காத்திருக்கும் பொழுது கண்டிப்பாக மிகுந்த கனிகளை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். ரிமைன் இன் காட்ஸ் வேர்ட், ரிமைன் இன் ப்ரேயர், ரிமைன் இன் ஃபேத் அண்ட் காட் வில் டேக் கேர் ஆஃப் த ரிமைனிங். தேவ வார்த்தையில், ஜெபத்தில், விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது, தங்கி இருக்கும் பொழுது மற்ற எல்லா காரியத்தையும் தேவன் பார்த்து கொள்வார். எதுலேயும் உங்களுக்கு குறைவு வைக்க மாட்டார். ஸோ இன்றைக்கும் ஒருவேளை பல்வேறு யோசனைகளில், பல்வேறு வழிகளில் போகலாமா அப்படின்ற ஒரு நினைவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறார். இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தையில் எப்படி காத்திருந்து நிலைத்திருந்தீங்களோ அதே போல் அதில் நிலைத்திருங்கள், தங்கி இருங்கள், தாபரித்திருங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாய் கனி கொடுக்கும்படிக்கு ஆசீர்வாதத்தை தருவார். உங்களை மென்மேலும் உயரச் செய்வார். காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் விசேஷமான ஆசீர்வாதங்களை தருகிறார். இன்றைக்கும் திராட்சை செடியாகிய கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், தங்கியிருங்கள். அவர் உங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த நாள் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க.